ஹாய் வெல்கம் நண்பா. இது நம்மளோட சேனல் யூனிக்கா ஒரு ரிவ்யூ. நம்ம தான் எவ்வளோ நாள் தான் ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அதை ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்போம். இன்றைக்கி சண்டே லீவு தான், ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ நம்மளே வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்டு அதை ரிவ்யூ பண்ணுவோம், என்ன கொடுமைன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் நல்லியும் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். ஐம் நாட் அ பிரியாணி லவர், உங்களுக்கே தெரியும் நான் பிரியாணி ரொம்ப விரும்ப மாட்டேன். இருந்தாலும் நம்ம இன்றைக்கி அந்த ரெசிபி வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்பாயிடுச்சு, கெட்டப் பண்ணிடுவோம். சார் நாங்கள் இப்படி ஒரு குக்கிங் சேனலே ஆரம்பிச்சிருக்கலாம் போலுக்க. ஆடு கொஞ்சம் பழைய ஆடாக இருக்கும் போலுக்க. சாவுக்குன்னு இருக்கு. ஓகே, நம்ம இப்போ இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா பண்ண போகிறோம். வாசனை கமகமகமான வருது, மசாலா வாசனை. நம்மளும் தான் ட்ரை பண்ணணும் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போமே சமைச்சு. அப்படின்னு ஒரு ட்ரை தான், ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். கோச்சுக்காய்ங்க, நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நம்ம பண்ணுறோம், நம்மளே ரிவ்யூ பண்ணுறோம், ஜென்யூனாக சொல்லுவோம். அது மட்டும் கவலைப்படாதீங்க. நம்ம சமைச்சது நல்லா சொல்லுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. என்ன டேஸ்ட் இருக்கோ அதை கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். டேஸ்ட் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிடுவோம். கடையில் பிரியாணி மசாலா வாங்காமல் நம்மளே பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வீட்டிலே நம்மளே ரெடி பண்ணுறது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்களா? அதெல்லாம் பேச்சுலராக இருந்து நிறையா சமைச்சு ட்ரை பண்ணி ஓரளவு தெரியும். அதனால தான் இதெல்லாம். மிக்ஸி கொஞ்சம் இதாகும், ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க. வதக்கிட்டு ஒரு கைப்பிடி நிறையா புதினா போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லி கொஞ்சம், புதினா ஒரு கைப்பிடியோட போட்டுக்கோங்க. மல்லி கொஞ்சம் உங்கள் தேவைக்கிறப்ப. தக்காளிலேருந்து நிறைய தண்ணி வரும். ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ண நல்லா. சரி, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா இதில் சேர்க்க போகிறோம். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர். ரொம்ப சேர்த்துறாங்க, காரம் அதிகமாயிரும். அரை டீஸ்பூன் மட்டும் சேருங்க. ஓகேவா? சில பேர் காரம் நல்லா சாப்பிட்றீங்கன்னா நிறையா சேர்த்துக்கோங்க. ஒரு கப் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா மட்டன்லேருந்து வேக கொண்டு தண்ணி வரும். எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா
1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். ரைஸ் நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்து வந்து மட்டன் 1/2 கிலோவை ஓகே. மசாலா ரெடி ஆச்சு, மட்டனை போட்டாச்சு. குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் வைங்க மீடியம் ஃப்ளேமில். ஓகேவா? ஒரு 5 விசில் வைக்கிற மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வர வைங்க. ஓகேவாடா? மட்டன் நல்லிக்கு மட்டனை வேக போட போகிறோம். ஓகே. 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 2 அன்னாச்சி பூ ஒன்று, அப்புறம் ஒரே ஒரு பட்டை, ஒரு இலை பிரியாணி இலை போட்டு வேக போட்டுருவோம். அரை இலை போட்டு தண்ணி தேவையான அளவு. ஓகே. கல்லுப்பு போடுவாங்க, அதுதான் பெஸ்ட்டு. போட்டு இது ஒரு 5-6 விசில் வேக வைங்க. நல்லியும் 7 விசில் வந்துருச்சு. இப்போ இதில் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அரிசி போட போகிறோம். ஓகேவா? ஓகே, நம்ம மட்டன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு நினைக்கிறேன் பீசஸ்லாம். இப்போ 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு போட போகிறோம். ஓகே, முடியாச்சு. இது ஒரு 2 விசில் வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அதான் நல்லது. ஓகே, இப்போ இதை முடிச்சுருவோமா? நெக்ஸ்ட்டு நல்லி ஃப்ரை. நல்லிக்கு கறியெல்லாம் வெந்துருச்சு. சரி, வேக வச்ச நல்லியை நம்ம அப்படியே ஒன்றா சேர்ப்போம். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வேகட்டும். நண்பா, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நண்பா. இறக்கி வச்சிடலாம். அப்படியே இந்த 2 விசில் வந்துச்சு. லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே உள்ளே அதுவே வேகட்டும். ஓகேவா? எடுத்து வச்சுருவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லியும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இந்த கிரேவி, இந்த கெச்சர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கா? அதை நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் கிரேவி வச்சியும் நல்லியை வச்சு ஒரு பிடிக்க வேண்டியதான். ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. கெட்டப் பண்ணிடுவோம். ஓகே, நல்லி ரெடி ஆயிடுச்சு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதிரத்தா வந்து இப்போ நமக்காண்டி பிரியாணிலாம் செஞ்சுட்டாங்க. அவங்களே செஞ்சு அவங்களே சாப்பிட்டா அவங்களுக்கு எப்படி நல்லா இருந்தால் சொல்லுவாங்கன்னு என்னோட கருத்து. நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கதிரத்தான்ட்ட கேட்டு இந்த வீடியோ நான் பண்ணுறேன் உங்களுக்காண்டி. எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, ரொம்ப அப்படி பிரியாணி வேறு நம்ம கண்ணு முன்னாடி வச்சுருக்காங்க, எச்சி ஊறுது, சாப்பிடுவோம். எப்படி மசாலாலாம் கொஞ்சம் கூட போட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்படி பண்ணியிருக்காங்களோ. நானே ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன் எங்கள் வீட்டில். புதினா வாசனை அப்படியே ரொம்ப ரிச்சாக இருக்குது. வாசனை சொல்ல இதே இல்லை, அவ்வளோ அப்படியே வாய்ஃபுல்லாக அந்த வாசனையாக தான் இருக்குது. சோறு மட்டும் லைட்டாக குழஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கொஞ்சம் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லைட்டாக சோறு குழஞ்சிருக்கு. பிரியாணிலாம் கிராம்பு வாசனை வேறு லெவலுங்க, வார்த்தையே இல்லை சொல்ல. சார் நாங்கள் அப்படி ஒரு குக்கிங் சேனலே ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு. அன்றைக்கி அப்படி தான் காஃபி நல்லா போட்டாங்க, இன்றைக்கி பார்த்தா பிரியாணி நல்லா பண்ணியிருக்காங்க. ரைத்தா பண்ணியிருக்காங்க. ரைத்தா வந்து வீடியோ நாங்கள் கவர் பண்ணல. ரைத்தாவும் நல்லாயிருக்கு. சரி, நம்ம நல்லா வெங்காயத்தோட ஊறி இருக்குது. சரி, மட்டன் பீஸுக்கு வருவோம். கறி நல்லாவே வந்துருக்கு, சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் ஆடு கொஞ்சம் பழைய ஆடாக இருக்கும் போலுக்க, சவக்குன்னு இருக்குது. பட்டை கிராம்பு எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க. தான் சூப்பராக தான். அடுத்தோட சிக்கன் பிரியாணி செய்யுங்க, அதே சாப்பிட்டு நானே ரிவ்யூ போடுறேன். இப்போ நல்லி எலும்பு, இது நல்லி ஃப்ரையா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெரிய நல்லியா தேடி பிடிச்சி வச்சுருக்கேன். வேறு லெவலு. கொஞ்சம் மட்டும் லைட்டாக சால்ட் அதிகமாக இருக்குது. இப்படி எல்லா மசாலா எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க. காரம் தான் அப்படியே வாய்ஃபுல்லாக காரம் தான் இருக்குது. நல்லி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நல்லியை சாப்பிட்டாலே எல்லாருமே பண்ணுற ஒரே காரியம் நல்லியை உரிகிறது தான். இப்போ நானும் அதான் பண்ண போகிறேன். எல்லாமே குழம்புல கறந்து சொல்லுங்க, உள்ளே ஒன்றுமே இல்லை. அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக சாப்பிட்றதுக்குலாம் டைம் கிடையாது. எக்ஸ்ட்ராவே நிறையாவே வீடியோ ஏற்கனவே சமைக்கிறது வந்து எடுத்துருக்கோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கடைசியாக இந்த நல்லியில் மட்டும் இருக்குது, அதை மட்டும் உரியணும். அவ்வளோதான், உள்ள எல்லாத்தையுமே சாப்பிட்டாச்சு. ஃபுல்லாக மட்டன் வாசம் தான். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நல்லி கிரேவியும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உதல் மட்டும் கொஞ்சம் எரியுது, நல்லி கிரேவி கொஞ்சம் காரமாச்சுனால. மற்றபடி எல்லாமே ஓகே. லைட்டாக பிரியாணி வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் புளிப்பாக தெரிஞ்சிச்சு. மற்ற மசாலா எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு, நல்லி கிரேவி, மற்றபடி எல்லாமே ஓகே. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா அடுத்து நாங்கள் எந்த கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷன்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த கடைக்கு போய் வீடியோ எடுத்து போடுறோம். டாடா பாய்.